கண்டிப்பா. ஆனா, கடல்ல உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த வொர்க்கிங் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனா, நார்மலா ஐ ஹேவ் சீன் பீப்பிள் ஓகே. இப்ப நீங்க மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமும், யூ டிட்ன்ட் ஸ்டாப் வொர்க்கிங் வித் ரஹ்மான் சார். அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பாண்டிங் இருக்கும்ல. அத பத்தி ஷேர் பண்ண முடியுமா? பல ரீசன் இருக்கு. ப்ளஸ் இப்போ நம்ம ஒரு படம் பண்றோம். மியூசிக் டைரக்டரா பண்ணிட்டோம். அடுத்த படம் நம்மள பிஸி ஆக்கி விட்டுடுச்சுன்னா, தென் நம்ம ஜர்னி அப்படியே மியூசிக் டைரக்டரா கம்போஸ் ஆகும். அப்படியே போயிட்டே இருக்க போகுது. ஓகே. ரமன் சார் கிட்ட போற வாய்ப்பு இருக்காது. டைம் ம். இருக்காது. நம்ம அப்படி நெனச்ச மாதிரி அது அது டேக் ஆஃப் ஆகல. கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னும்போது, ஆப்வியஸ்லி அ உங்களுக்கு ரஹ்மான் சார் மாரி ஒருத்தர் பேக்கப் இருக்கும்போது, நீங்க அங்க தான் போய் ஆகணும். ம். அ ப்ளஸ் நான் வந்து ரஹ்மான் சார் கிட்ட லேர்ன் பண்ண ரொம்ப ஆசைப்படுற ஆளு. ஓகே. அவரோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம நம்ம வந்து ஒரு 100% இருக்கோம்னா, அவர் 1000ல இருப்பாரு எப்பவுமே. ஸோ எனக்கு வந்து அவர் ஸ்கூல்ல தான் படிச்சேன்றதுனால, ஐ ஆல்வேஸ் லைக் டூ லேர்ன் நியூ திங்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ அவர்கிட்ட போயிடுவேன் திருப்பி. சார் அடுத்த படம் வர கொஞ்சம் டைம் ஆகுது. அதுவரைக்கும் நான் உங்க கூட வொர்க் பண்ணிக்கிறேன்னுவேன். ஓகே வொர்க் பண்ணுன்னுவாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரி அதுதான் மெயின் ரீசன்.